So we go to page 77. நம்ம சத்ரு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அது நம்ம பார்த்தோம். அதுல வந்து சத்ருல வந்து the content is at லஷக்கு அத் அத்தித்தேல வந்து ஷகாரா போயிடும். ஊ வந்து ரு வந்து உபதேச அச்சனுநாசிகா இட் 1.3.2 அதுல போயிடும். So at only is the content. அது நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபாஸ்டா இதை பார்த்துன்னு போயிடலாம். சத்ரு அண்ட் ஷானச் டுகெதர் தே ஹவ் கிவன் நீங்க கூட படிக்கலாம். என்ன கேட்டானா ஒவ்வொருத்தர் கூட நீங்க படிக்கலாம், ஒரு 4 நாள் கூட படிக்கலாம். அட்லீஸ்ட் யூ வில் ஹாவ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ரீடிங் இட். அஸ்ஸு ஐ வில் ரீட் தி ஃபர்ஸ்ட் ஒன். அஸ்ஸு வந்து டு பி, சத்ரு it will be sat, so agent who is existing. So when it is shatru, it is the active. Okay, when it is shanach, only if we have to convert it into passive, we have to use in the shanach. Shatru is used for parasmepadi, and shanach in kartari or sense also it is used for atmanepadi dhatu. I think this is clear with everyone. Does anybody have doubt in this? I hope no. Okay, so this is how it is. So with the shanach அது வந்து 4a ன்னு போட்டிருக்காங்க. பக்கத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு போட்டிருக்கிறதே நம்மளுக்கு பரஸ்மைப்பதியா ஆத்மனைப்பதியான்னு காமிக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ ஏ வந்ததுனால ஆத்மனைப்பதியா இருக்கிறதுனால வித்தியமான அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல நான் வந்து போன கிளாஸ்லயே ஐ திங்க் ஐ செட் தட் எதுக்கெல்லாம் ஆன வரும், எதுக்கெல்லாம் மான வரும். ஐ ஹோப் யூ ஹாவ் அதை குறிச்சு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஷானச்ல வந்து the verbs belonging, the dhatu belonging to first gana, fourth gana, sixth gana and 10th gana, இந்த 4 கணத்திலையும் வர்ற தாத்துஸ்க்கு வந்து மான வரும். மிச்ச தாத்து எல்லாம் ஆனன்னு வரும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி சத்ருல வந்து 1, 4, 10 இதுல எல்லாம் வந்து ஸ்திரீலிங்கத்துல நுமாகுமா வரும். ஓகே, பட்டன் பட்டன்தி வரும் ஸ்திரீலிங்கம். இட் இஸ் ஆப்ஷனல் இன் த துதாதி கணா, that is the 6th gana, and for ending verbs of the 2nd gana. இது வந்து நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க குறிச்சு வச்சுருக்கேலா எல்லாரும்? ஆமா மாதா, குறிச்சு வச்சுருக்கேலா? ஆமா மாதா. ஓகே, ஆப்ஷனலா வரும். ஓகே, அடுத்தது the 2nd gana ஆகாரம் எண்டிங் இல்லாத தாத்து 2nd ganaல 3rd gana, 5th gana, 7th gana, 8th gana and 9th gana. These the numaguma will not come. So இதுதான் நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ஷானச்ல 1, 4, 6, 10 கனால இருக்கிறதுக்கெல்லாம் மான வரும். அண்ட் அந்நியே அதர்ஸ்லுக்கு ஆன வரும். இது மட்டும் நீங்க குறிச்சு வச்சிருந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன கணான்னு கூட அழகா கொடுத்துட்டா இதுல. ஸோ அஸ் இஸ் 2nd gana, சத்து this is an irregular one. ஓகே, அப்புறமா வந்து வித்துல வந்து ஷானச் இஸ் வித்தியமான, லட்டு கர்த்தரி, தென் விருத்து இஸ் வர்த்தமான ஷானச் 1a.
இது ஏன் வந்து வித்தியமானன்னு வருது? ஃபோர்த் கணால இருக்கு, அது ஏன் வித்தியமானன்னு வருது? ஐ வாண்ட் somebody to say that. முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் இட். யாராவது can raise your hand. Yes, Meenakshi madam. சொல்லுங்கம்மா. நமஸ்தே மாதா. நமஸ்தே. வித் தாத்து வந்து அப்போ வந்து ஆத்மநேபதி வித்யத்தே, அதனால வித்யான்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதான் வித்யமான, அப்புறமா ஆன அது 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 மான விட்டுருங்க, வித்யா ஏன் வந்தது? ஓகே, அது ஏன் நீங்க ஏன் எடுத்துட்டு? அது வந்து அது கர்மணி பிரயோகம். அது வந்து அதுல கிளீனா போட்டிருக்கா லெட்டு கர்த்தரின்னு. அதுக்காக தான் இதை கேட்டேன், நீங்க குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சதுர்த்த கணா எப்படி வரும்? எஸ் பார்வதி ஹரிஹரன் மேடம். ஹரி ஓம் மாதா. சதுர்த்த கணால வந்து விகர்ண பிரத்ய வந்து ஷன் மாதா. எஸ், அதனால கண்டென்ட் இஸ் யா. அப்ப அது வரும்போது அதுல யா வந்து ஜாயின் ஆகுதுல மாதா. மீனாட்சி மேடம் புரிஞ்சது மாதா. அதான் அந்த 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 குழப்பம் வரக்கூடாது நம்மளுக்கு. ஆத்மநேபதையோங்கிற அத வந்து நம்மளுக்கு கர்மணியோங்கிற குழப்பம் வந்துடக்கூடாது. கரெக்டா? ஓகே ஓகே. அதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை கேட்டேன். ஓகே, எஸ். உமா சந்திரசேகர் மேடம், யூ ஆல்சோ ஹேவ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். இல்ல, நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஷன்னு வந்து விகரண பிரத்யயா வரும், அது வந்து யகாரம் எடுத்துக்கோ. So it will become வித்யமான. Okay. So when you do Shatru and Shanach, the Vikarana Pratyaya also plays an important part here. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, so Brittu will become Vartamana, Gam Gachat. Okay, Gachat da. And Gam for Shanach, it is Gamyamana. இப்போ இந்த மீனிங் எல்லாம் நீங்க பார்த்துட்டே வாங்க. ஏஜென்ட் ஹூ இஸ் எக்ஸிஸ்டிங், ஏஜென்ட் ஹூ இஸ் எக்ஸிஸ்டிங் பாருங்க. ஏஜென்ட் வர்த்தமான, அது ஏஜென்ட் ஹூ இஸ் கோயிங், அதெல்லாம் கர்த்தரியில வருது சத்ருனால. ஷானச்சுல ஆப்ஜெக்ட் விச் இஸ் பீயிங் ரீச்டு. ஓகே, ஸோ இட் இஸ் கர்மணியில வருது. ஓகே, தட் இஸ் அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப கம்மு கமிஷ்யத், ஏஜென்ட் who will go. Then for Shanach Gamishyamana, object which will be reached. Then for Kru Dhatu, 8U, that see Shatru Kurvat, and this Kurvana. Okay, so இப்போ நம்மளுக்கு நான் வந்து சொன்னேன் இல்லையா 1 4 6 10 தான் மான வரும்னு. இப்ப வந்து இது வந்து 8th கணால இருக்கு. இது கிரு தாத்து பிலாங்ஸ் டு த 8th கணா. அப்ப அது 8th கணா தனாதி கணா, அது 8th கணால இருக்கிறதுனால அது ஆனாதான் வரும். அண்ட் எஸ் மீனாட்சி மேடம், என்ன டவுட்மா? இன்னும் ஒரு தடவை ஒரு சந்தேகம் கேட்டுடுறேன் மாத்தா. இதோட தான் அப்போ வந்து கம் வந்து ஃபர்ஸ்ட் கணால இருக்கு இல்லையா, அப்ப கம்யன்னு எப்படி வருது மாத்தா? நான் மறந்து போயிட்டேன். அது கர்மணி இல்லமா. ஓகே 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 மாத்தா. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன்ல, நம்ம எல்லாம் நிறைய படிச்சானா நிறைய டவுட் வரும். தேங்க்யூ. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீனாட்சி மேடம். ஓகே ஓகே. அப்போ வந்து இப்ப இது வந்து உங்களுக்கு கிரு வந்து ஷானச்சோட குருவான, அப்புறம் கிரு டு டூ, அது வந்து 8U இருக்கிறதுனால கிரியமான, ஆப்ஜெக்ட் விச் இஸ் பீயிங் டன். இந்த இடத்துல அது கர்மணியில வருது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கரிஷ்யத். ஓகே, தட் ஏஜென்ட் ஹூ வில் டூ. இந்த கிருவுக்கு மட்டும் there are so many
கரிஷ்யமான ஆப்ஜெக்ட் விச் வில் பி டன். கர்மணி, கர்த்தரி, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆமா, நம்ம கரோத்திங்கிறதுக்கு நம்ம கிரியத்தே தானே சொல்றோம் பாசிவ்ல. அதான் இது கிரியமான. ஓகே, அந்த மாதிரி. அப்புறமா வந்து திருஷ் வந்து பஷ்யத். அகைன் திருஷ் வில் பி திருஷ்யமான. எஸ் பார்வதி சிவராமன் மேடம், என்ன டவுட்மா? ஒரு நிமிஷம் மாத்தா, நீங்க லாஸ்ட் டைம் சொல்லும் போது இல்லையா அந்த கிரு 80 இந்த சத்ரு லட் கர்த்தரியில ஏதோ உதித் பிரத்யேன்னு சொல்லி கொடுத்தேன். நான் எழுதி எதுலமா? இப்ப எனக்கு புரியல அது என்னன்னு, அதனாலதான் கேட்டேன். நான் என்ன உதித் பிரத்யேன்னு எழுதி வச்சிருக்கேன், ஆனா எனக்கு அது என்ன புரியல, சுத்தமா மறந்து போயிட்டேன். 8U சத்ரு லட் கர்த்தரியும் அப்புறம் ஷானஸ் லட் கர்த்தரிக்கும் உதித் பிரத்யை அப்படின்னு சொன்னேன் நீங்க. ஆனா என்னத்தினால எழுதிருக்கேன் எனக்கு தெரியல மாட்டாது. ஓகே, அது அது நம்ம வரும்போது பார்ப்போம். ஓகே, அப்புறம் பார்ப்போம். ஓகே, எனக்கு தெரியலையே, நான் எதுல சொன்னேன்னு தெரியல. ஐ வில் see that afterwards. அப்ப திருஷ்ய ஷானச்சுல திருஷ்யமான. அடுத்தது ஸ்ரு சத்ருல ஸ்ருங்கத். ஸ்ரு ஷானச்சுல ஸ்ரூயமான. ஓகே, ஆப்ஜெக்ட் which is being heard. ஸ்ரூயமான. பூ will be bhavat. Here bhu will be bhavishyat. Okay, rit lakarala. Dhyai will be dhyayat. Pach will be pachat in shatru. Jan will be jayamana in shanach. Man will be manyamana. Again it is fourth one. And a plus rab will be arabhamana. A plus rab in shanach it will be arabhyamana. Bru, bruvat. Pra plus ap, this is in shanach karmani, it is prapyamana. Yish shatru is ichat. So these are the pratipadikams which are given. From the pratipadikams we have to do the vibhaktis. Okay, so we have to add the suprati. Yes, Parvati Shivaraman madam, do you have any more doubt? இல்ல மாத்தா, நான் ஹேண்ட் டவுன் பண்ணல, பண்ணிடுறேன், சாரி. Okay, okay, okay. So this is all about Shatru and Shanach. அதுல முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது it comes. So next பேஜும் பாருங்க. Lab to obtain, labhamana. Lab Shanach labhyamana. Lab Shanach kartari lapsyamana. Rit lakara. Vach vakshyat. Then vach will be vakshyamana. Kru plus nich. Okay, karayat. Okay, to make somebody do. Okay. So this is only nothing. These examples, some of them we have done already. This is also, it is also used as adjective. நம்ம திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். We are using it as a verb. We are using it as a we are using it as an adjective, and we are using it as a verb in the present continuous tense. Okay, so இதுதான் நீங்க வந்து பாத்துக்கணும். இந்த சத்துங்கிறது தான் நம்ம வந்து இந்த சத்ருல நம்ம சன் சந்தோ சந்தக, நம்ம சத்தி சப்தமியில கூட நம்ம அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அதை. ஓகே, இதுல வந்து சத்ரு அண்ட் சத்துல பாருங்க. புருஷக கர்மயோகி சன் கர்மணா அந்த கரண சுத்திம்
Apnoti, a person being a karma yogi gains antakarana shuddhi by karma. Karma yogi sun. The sun வந்து நம்ம being அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஜனாஹா பக்தாஹா சந்தஹ பகவந்தம் சேவந்தே. People being devotees worship the Lord. Saraswati Vagdevi Sati Buddhim Anigrinhati. Saraswati, being a goddess of speech, blesses intellect. So the as to be is sat. The satta வந்து is used with an adjective and it is translated as being. The adjective is prevented from becoming a predicate to the main noun. In this case, the adjective used with the participle sat becomes a reason for predication. Okay. இது நம்ம sun வந்து நம்ம வந்து I hope all of you remember the Sati Saptami. அதான் போட்டிருக்கா பாருங்க. The sat in the 7th case. அததான் நம்ம வந்து சதி சப்தமி. அது வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். யதா அத்தியாபகः ஆகச்சதி ததா சாத்ரः என்ன சொல்றோம், அது உத்திஷ்டதி. அத்தியாபிகே ஆகதே சதி சாத்ரः உத்திஷ்டதி. ஞாபகம் இருக்கா சதி சப்தமி? ஆமா மாதா. சதி சப்தமி நம்ம சிக்ஷால படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம. So when we use yada tada, instead of that we use the sati saptami. இதுல வந்து இந்த சத்ரு ஷானச்சுல இந்த வஸ்ங்கிற தாத்து, the next pageல வஸ்ங்கிற சப்ஸ்டிடியூட் சத்ருக்கு தாத்து வந்து வித் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம வித்தியமான படிச்சோம். அதுல அப்போ ஷானச்சல சத்ருல வந்து வஸ் is an optional substitute. அதுலதான் நம்ம வித்வஸ் வித்தோட வசு அப்படிங்கறதுல அந்த ஊ வந்து உபதேச அச்சனுநாசிக்கால போயிட்டு பஸ் அப்படின்னு வருது. So வித்வஸ், this is a shabdam that we all need to know it because it's a very irregular one. Okay, so vidvas, so vidh plus shatru will be vidvas form. Then the sakara ending pratipadikam. The vidvas is one who is knowing. So vidwan, vidvamsau, vidvamsaha, vidvamsam, vidvamsau, vidu. See, அதுதான் இந்த இதுல பாத்துக்கணும். விதுஷா விதுஷா பாருங்க, first 5 places தான் உங்களுக்கு வருது. வித்வான், வித்வாம்சௌ, வித்வாம்சஹ, வித்வாம்சம், வித்வான்சௌ, வித்வான்சௌ, விதுஷஹ. திருத்தியா பகுவச்சனமே விதுஷஹ. அப்புறம் திருத்தியால விதுஷா, வித்வத்பியாம். ஓகே, வித்வத்பியாம், வித்வத்பிஹி, விதுஷே, வித்வத்பியாம், வித்வத்பியஹ, விதுஷஹ, வித்வத்பியாம், வித்வத்பியஹ, விதுஷஹ, விதுஷோஹோ, விதுஷாம், விதுஷி, விதுஷோஹோ, vidvatsu. See, again it is changing here. Vidvatsu. He vidvan. Okay. நம்ம பவத் சப்தம் எப்படி ஹே பவன்னு வரும். பவான் பிரதமா விபக்தி வந்தாலும் எப்படி நம்மளுக்கு சம்போதனத்துல ஹே பவன் அப்படின்னு வருமோ அதே மாதிரி ஹே வித்வன், ஹே வித்வாம்சௌ, ஹே வித்வான்சஹ. அப்புறம் ஸ்திரீலிங்கத்துல வந்து it will be vidushi. Okay, strilingatla it will be vidushi. That will be an ikara ending nadi shabdavat. And for the napumsaka lingam, vidvaha, vidushi, vidvamsi. So it is there in all the 3 lingams. Sakaranta pullinga, sakaranta strilinga, sakaranta napumsakalinga.
Okay, so we have to be careful when we are doing this shabdam. The shabdam is very different. அதனாலதான் இதுக்கு தனியா ஒரு பேஜ் எடுத்துட்டே கொடுத்துருக்காங்க. வித்துங்கிற தாத்துவோட the சத்ரு ஒரு சத்ரு ஆப்ஷனல் சப்ஸ்டிடியூட்டா இத வந்து எடுத்துட்டு இருக்கா. வித்வஸ் அப்படிங்கிற பிராதிபதிகம் வருது. ஓகே, so இது வந்து this goes with the shatru shanach. Then other is bhave and other karakas. இப்ப இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். lut is something. Yes, பார்வதி ஹரிஹரன் மேடம் சொல்லுங்க. மாதா, இந்த வித் தாத்து வந்து நார்மலி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அது வந்து ஆத்மனே பதம் இல்லையா மாதா? வித் தாத்து ஆத்மனே பதமா? அது வந்து 2p எடுத்துட்டு இருக்கோம் இங்க. அச்சா 2 பாருங்க, 2p. அச்சா அப்ப பிரஸ்மை பதத்துல அச்சா பீல வரும்போது இந்த இது this is optional. ஆத்மனே பதமா அதாவது with to know. நம்ம 4a வந்து to be. ஆமா, to be. இது வந்து அது வித்தியமான, வித்யதே வித்தியமான. அது fourth கணால வரும்போது அதோட மீனிங் வேற. இது வந்து அதாதி கணா செகண்ட் கணால வந்திருக்கு. செகண்ட் கணால வருது. ஓகே ஓகே. அப்ப 2p னா அது to know. அப்ப அதனால தான் அந்த வசுங்கற ஆப்ஷனல் வந்து சத்ருல வஸ் தாத்து வஸ் பிரத்யய். நம்ம வஸ்ங்கற ஆப்ஷனல் சப்ஸ்டிடியூட் ஃபார் சத்ரு எடுத்துக்கிறோம். ஓகே. அப்பனா the சத்ரு வந்து இந்த இடத்துல வஸ்து தான் வரும். சத்ரு நம்ம இது மாதிரி எடுத்துக்க மாட்டோம். அத்தனை எடுத்துக்காம இட்ஸ் an optional substitute. ஓகே ஓகே. அப்பனா இதுவும் வருமான்னு கேக்குறேன். ஆக்சுவலி ஐ ஹேட் a doubt whether சத்ரு நார்மலா நம்ம எடுத்துப்போம் இல்லையா? இத்துன்னு போட்டு எடுத்துப்போம் இல்லையா? அத்து போட்டு அத்து அத மாதிரி எடுத்துக்க மாட்டோம்ல. வருமா? ஓகே ஓகே. வஸ் வந்து ஆப்ஷனல். அவ க்ளீனா கொடுத்திருக்கா பாருங்க. இட்ஸ் an optional substitute for சத்ரு. அப்ப when the dhatu is with. Okay, I will check whether we can take that with also. Okay mata. Okay. பட் வித்வான் அப்படின்னு நம்ம வித்வஸ் சப்தம், இது சகாராந்த சப்தம் தான். ஓகே, this is not a ending in takara, right? ஆமா, இது சகாராந்த புல்லிங்க. வித்வஸ் தானே பிராதிபதிகம். ஓகே. so இந்த bhave and other karakas, இப்போ lut வந்து bhava, the action itself, it can also denote karana, adhikarana and any karakas. காரகால நம்ம பார்த்திருக்கிறது என்ன? கர்த்ரு காரகா, which is we use the pratama vibhakti, the kartru padam, that becomes the kartru karaka. When we use the karma padam and say it says karma karaka, then when we say the third one, it is karana, that is instrumental. So that is again a karaka, karana karaka. Then the fourth one is sampradana karaka. The fifth one is apadana karaka. Shashti வந்து காரகம் கிடையாது, because it is sambandham. It is related to something. So there is no karaka in Shashti. Shashti sambandha Shashti dada. And in the Saptami, it is adhikarana karaka. Adhikarana is located. Okay. So these are the karakas. நம்ம காரகா நம்ம இன்னும் படிக்கல. நம்ம காரகா படிக்கும் பொழுதுதான் அதுல வந்து அந்த உபபத விபக்தி எல்லாம் வரும் காரகா படிக்கும் பொழுது. ஸோ காரகா இஸ் என்டையர்லி அ நியூ டாபிக். பட் நம்ம வந்து அதை தொடலை அப்படின்னு சொன்னாலும் we have been going through that. விபக்தி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். உபபத விபக்தி, உபபதம் எல்லாமே அதுல பார்த்தோம்னா, ஸோ தீஸ் காரகாங்கிறது ஒன்றும் கிடையாது. It is only that what the word
karyam is done. So what it does, so karaka அப்படின்னு நம்ம சொல்றோம் அத. ஓகே, சோ இப்ப நம்ம கிரு தாத்துவோட நம்ம நுவல் பிரத்யய ஆட் பண்ணினோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேர்டு வந்து காரக்க அப்படிதான் வேர்டே கிடைக்கும். அது நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்ப இங்க வந்து let us see about lute. இப்ப வந்து lute வந்து it's an action itself அப்படிங்கறா. Okay, and then ganj, we are going to see some more pratyayas. அதுல lute ஒண்ணு, ganj நம்ம நிறைய பார்த்திருக்கோம், and tin. இப்போ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா lute will always be in napumsaka, ganj will be in pullinga, and tin will be in strilinga. கரெக்டா? இது மூணும் நம்ம வந்து படிச்சிடணும். Okay, see, when they say that ganj and tin are suffixed only to certain dhatus in certain meanings. Similar suffixes in English are tion, anc, etc. They can only be suffixed to certain roots in certain meanings, such as station, entrance, etc. So they are not suffixed to all the dhatus, ganj and tin. Ganj artha, what ganj can denote? It can denote two things. One is bhave, that is the action itself. Then the second one is akartari karake, any karaka other than karta. So there is no karta, அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கர்த்தா கிடையாது அதுல, but it should be sanyayam. Certain ganjartha pratyayas suffixed to certain dhatus with specific meanings which are seen in the language. Most of them are listed as common noun in dictionaries. Okay, what is the sutram says? Akartari cha karake sanyayam. Akartari da, so akartari cha karake sanyayam. Okay. So there will be nothing other than, everything will be there other than the karta for the ganj. So of the krit pratyayas, the following about lute. Lute nama paathom, again it's bhava, its action itself, then karana, instrument, adhikarana, locus. Anything else is also possible by the shishta prayoga. Shishta prayoga means that which is used. நம்ம ரூடி அப்படின்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல, அதாவது which is common in using, நம்ம டெய்லி யூசேஜ்ல வருது சிஷ்ட பிரயோகத்துல. So content of the lute is what? U is converted to ana by yuvoranakau 7.111 அந்த சூத்திரப்படி ana ஆயிடுறது. So the takara, lakara will go by lashaku attadite, takara will go by halantyam. Okay, so special modification, the pratyay is replaced by ana. The nakara of ana is subject to natvam. Natvam we all know, and guna takes place in angam. Okay, gender of the new, it is only napumsakalinga when it is in the sense of bhava. When lute is in the sense of karana or adhikarana, the gender is decided according to the existing form by the usage of the learned people. So shishta prayoga, how they use it. Declension of the new pratipadika, lute ending words in bhava decline as a ending neuter, like jnana, nya plus lute. Vigraha vakyam, in bhave, other kridanta words which also indicate bhava will be used as an explanation. Darshanam drishtihi. Now, இது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. Darshanam drishtihi. Both words are made of drish. Okay, ரெண்டுமே திருஷ்ங்கிறதுல இருந்துதான் தர்ஷனம்ங்கிறது வருது. But
to see with bhavartha krit pratyaya. The meaning of both words is seeing, sight, vision. Okay. In karana, a tingandam word with anena, idam, that is third of idam. Idam or third case is anena, right? Tritiya vibhakti is used to show that the word is used as an instrument. Drishyate anena iti darshanam. That by which something is seen, such as the eye, is darshanam. See, ஒரே ஒரு தர்ஷனம் அப்படிங்கிறது the action itself, okay, and the action itself is bhave நம்ம சொல்லுவோம். And karanam, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தர்ஷனம், திருஷ்டிஹி அப்படிங்க. தர்ஷனம் இந்த இடத்துல வந்து the action itself, darshanam, it's seeing, sight, vision, drishti. And here it karanam, drishyate anena, by which something is seen. Iti darshanam, by which something is seen. So that is our eyes, by which something is seen. Okay. So is darshanam. So in the இடத்துல அது karanam, because the tritiya vibhakti is used. Here we are using it as an instrumental case. In adhikaranam, paranga, seventh will come. Asmin. So the nyayate asmin iti jnanam. That in which something is known, such as intellect, is jnanam. So, ஒரே ஒரு வேர்டை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து அது பாவையில இருந்தானா the action itself. திருத்தியா விபக்தியோட நம்ம சொல்லும் பொழுது இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் வந்ததுன்னா that is karana vipatti. In adhikarane is the saptami. Okay, so that here it will be adhikarana. So here asmin, we know that idam shabdatoda asmin is the saptami. Apra nyayate asmin iti jnanam. That in which something is known, such as intellect, is jnanam. In karmani, a tinganda in karmani prayoga is used to show that the word denotes the object. Nyayate iti jnanam. That which is known is jnanam. இப்ப இந்த ஞானமே பாருங்களேன், that which is known is jnanam. இந்த ஞானமே அதுக்கு நியாயத்தே இத்தி ஞானம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நியாயத்தே அஸ்மின் இத்தி ஞானம், that in which, அது சப்தமி ஆயிடுறது. எஸ் பார்வதி சிவராமன் மேடம், என்ன டவுட்மா? மாதா ராம், அந்த இந்த தர்ஷனம் திருஷ்டின்னு இருக்கு இல்லையா, அந்த தர்ஷனம்க்கு நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சது ஆக்ஷன் இட் செல்ஃப், இல்லைன்னா அது தேர்ட் கேஸ்ல வந்ததுன்னா அப்படின்னு. அப்ப அந்த திருஷ்டிக்கு எப்படி எடுத்துக்கணும் நம்ம? எனக்கு அது புரியல. திருஷ்டிலாம் ஒண்ணும் இல்லம்மா, that is only a name. ஓகே ஓகே, nomenclature தான் அது. ஓகே ஓகே ஓகே, நான் வந்து அது கொடுக்கிற மாதிரி திருஷ்டினா பார்வை, பார்க்கிறது என்பது பார்வை. ஓகே ஓகே ஓகே, அப்ப சீயிங் சைட் விஷன் நாங்க கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அப்படிதான், that's only a nomenclature தான். The name. ஓகே ஓகே, தன்யவாதம். By which something is seen, it is in the instrumental. In which something is seen, it is in the saptami. That is in the adhikarana, which is in the locative. In the karmani, that which is known. Okay. Okay. வியுத்பத்தியில பாத்துக்கோங்க. அடுத்தது டெரிவேஷன் கொடுத்திருக்கா. ஞா பிளஸ் யுட்ல யூ வில் பிகம் அன ஞான. ஐ திங்க் இது நம்ம எல்லாருக்கும் பண்ண தெரியும். ஓகே, அண்ட் வி ஆல் நோ ஹவு டு டூ. ஞா பிளஸ் அன வரும்போது சவரண தீர்க்க சந்திப்படி ஞானன்னு வருது. அதுதான் கிரு பிளஸ் யுட்ல வந்து அந்த கிருல வந்து நிறைய வரும், அதை நம்ம பார்ப்போம். இப்ப வந்து கிரு வந்து முதல்ல வந்து அன வருது, கரண. ஓகே, கரண அந்த நகாரா வில் டர்ன் இன்டு நத்துவம் வரும் அங்க. சோ இங்க வந்து கரண. இப்ப கிருத்திஹி இத்தி கரணம் ஆக்ஷன், இங்க வந்து அது பாவையா ஆயிடுது.
கிருதிஹி இதி கரணம். கரணா கேன் ஆல்சோ பி இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி வருது? கிரியத்தே அனேன இதி கரணம். அது கரண உற்பத்தியா, அது வந்து கரணம் திருப்தியால வருது. ஓகே. அடுத்தது ஸ்ரு பிளஸ் லுட். ஸ்ரு இங்க வந்து ஸ்ரு பிளஸ் அன, that will take guna we said. So shro plus ana, so shravana. Shravana, so the act of hearing. So shrutihi iti shravanam. So bhave utpatti. So bhave utpatti na the action itself. அவ்வளவுதான். திருஷ்டியும் தர்ஷனமும் ஒண்ணுதான். திருஷ்டின பார்வை, தர்ஷனம்னாலும் பார்வை தான். So the action itself. அதனாலதான் அதுக்கு இன்னொரு வேர்ட் போடுறோம், திருஷ்டி தர்ஷனம் இத்தி திருஷ்டி அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி ஸ்ருதிஹி இத்தி ஸ்ரவணம். ஓகே, அதுதான். So this all I think you can all do. Prapana, asana, okay. Upasana, adi plus e, adhyayana, janana, bandhana, manana, pra plus ma, pramana, vachana, bandhana, sahana, sam plus a plus dha. Okay, 2 upasargas. Samadhana, sthana. இப்போ இதுல எல்லாம் பாருங்க, பக்கத்துல எல்லாம் the rope for tying, badnati anena. ஓகே, இல்ல திருத்தியா வருது பாருங்க, அனேன. அதே மாதிரி மீயத்தே அனேன, மெஷரிங். தென் உச்சியத்தே இதி அப்படின்னு வந்ததுன்னா வச்சனம், அது வந்து இட் இஸ் பாவே. சமாதீயத்தே அனேன இதி சமாதானம். திஷ்டதி அஸ்மின் இதி ஸ்தானம். Okay, nididhyasa, to contemplate, nididhyasana. Ish will become yeshana, drish darshana, push poshana, bhuj bhojana, much mochana, kru karana, kriyate anena iti karana. One will be action, one will be instrument. Prakarana, mru, marana, smru, smarana, ud plus a plus kru, udaharana, shru, shravana, bhu, bhavana, bhavati, asmin iti. Okay, இந்த இடத்துல பாருங்களேன், அதிகரணம் வந்திருக்கு. அஸ்மின் இதி பவனா, பிளேஸ் ஆஃப் ஸ்டேயிங். ஓகே, பவதி இதி பவன, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன். ஸோ அந்த இடத்துல பாவே வருது. தியை, தியான. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் this alone you can just see that. ஸோ லுட்டு வந்து நம்ம இது பார்த்தோம், நபும்சகலிங்கத்துல வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த யூக்கு பதிலா அனான்னு வருதுன்னு பார்த்தோம். அடுத்தது கஞ்ச் பிரத்யயா. கஞ்ச் பிரத்யயா வந்து பாவா, ஆக்ஷன் இட் செல்ஃப், தட் ஆல்சோ, அண்ட் எனி அதர் காரக்கா அதர் தென் கர்த்தா, அதுதான் நம்ம பார்த்தோம். The only is this thing, because inj will go away due to halantyam, and gakara will go away to lashaku attaditela. Nitya madam, enna doubt solunga. மத்த டவுட் இல்ல மத்தா. நீங்க எனக்கு இது பண்ண எக்ஸசைஸ் சனந்தம் சொல்லி தரீர்கள் மத்தா. என்னமா? சனந்தம்
exercise Sannantam. Okay. Yeah, I told that we will solve the Sannantam. I will solve it with you, right? ஆமா சரி, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் இல்ல, நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன் நித்யா மேடம்? அடுத்த கிளாஸ்ல பண்றேன்னு சொன்னேன் மாட்டா. அப்படி சொன்னேனா? இல்லையா? மைண்ட் செப்பரேட் தனியா ஒரு கிளாஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னோம். ஓ என்னம்மா? sorry மாட்டா. தனியா ஒரு கிளாஸ் எடுத்துன்னா நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னேன். தனியா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு சேர்ந்து பண்ணணும். அப்படிதான் Sorry, Because சொன்னேன். we cannot do it in our class time. Tomorrow, or if you all are free, I am free tomorrow. அது எல்லாரும் பாத்துக்கோங்க, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய கிளாஸ் இருக்கும். I should not disturb you. இல்லைன்னா நம்மளோட கிளாஸே I said next week I said already we have no classes. Correct? Monday and Thursday. So we will take up another day. இன்னும் ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்து நம்மளோட கிளாஸ் பேஸ் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஸோ சன்னந்தம் வந்து I will do it with you, but only after 19th, okay? Not now, but tomorrow I am free. நாளைக்கு வேண்டாம் மேடம். நாளைக்கு வேண்டாம் மேடம். சரி, பரவாயில்லம்மா. It's not at all compulsory. Okay? It's not compulsory to do it. இல்லைன்னா just wait until 19th and then I will arrange a class for you. ஒரு நாள் நம்ம கிளாஸ் போடுவோம். ஓகே நித்யா மேடம், இந்த கிளாஸ்ல நம்ம பண்ணணும்னா ஓகே சாரி. நோ சாரி, ஜஸ்ட் நீங்க மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஓகே, இப்ப கஞ்சில நம்ம பார்த்தோம் only will be the remaining. So guna and vriddhi can take place. ஞாபகம் இருக்கு, நித்து நித்து ரெண்டுக்கும் விருத்தி வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? இப்ப கஞ்சில வந்து நித்து வரும், அதனால விருத்தி ஆல்சோ இஸ் பாசிபிள். So gender வந்து will become pullinga நம்ம பார்த்தோம். கஞ்ச் ending verb word declines as Rama Shabdavat. Okay, it is because it ends in akara, be Rama Shabdavat. So Vigraha Vakyam paranga bhavela it will be bhavartha. Patanam iti pataha. Both words are made of pat, to study, with bhavartha krit. The meaning of both the words is study. So patanam iti pataha. In karmani prayoga or other kridanta word which indicates karma will be used. Lokyate iti lokaha. What is experienced is lokaha. This is karmani. Karana, it will be anena or yena, third case ending, or idam or yad in masculine, to show that the word is used as an instrument. Patyate anena iti pataha. By which a thing is read, is pataha. This is karana vipatti. In apadana, asmat, yasmat, panchami. Okay, this is apadana utpatti. Aharanti rasam yasmat iti aharaha. From which people take essence is aharaha. Aharanti rasam yasmat. In adhikarane asmin yasmin. Ramante asmin iti ramaha. Rama shabdavat. எப்ப ராம சப்தம் பார்த்தாலும் நம்ம வந்து ரமந்தே. ஓகே, அப்போ ரமந்தே asmin iti rama, in which people revel, is ramaha. This is adhikarane. Okay. So அது மாதிரி the vyutpati is there. ரம் போட்டிருக்கா பாருங்க, ரம் பிளஸ் கஞ்ச். So ram is to rebel. Ram plus a is Rama, because ganj is nit, there is a vriddhi, the penultimate short a. So ram la short a is the penultimate, so that you get Rama.
Okay, it is a masculine and it ends as, it declines as akara ending masculine. So அதோட நம்ம சுப்ரத்தியை ஆட் பண்ணும்பொழுது தான் ராமஹ. அதே மாதிரி தியஜ், தியஜ்ங்கிறது தியஜ் பிளஸ் ஆ, that will become again கஞ்ச் இஸ் நித், அதனால தியாஜ் பிளஸ் ஆ. அந்த ஜக்காரா கஞ்ச் இஸ் அ கித். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன், அது கித்தா இருந்தானா ஜக்காரா will become gakara. Okay, the last jakara is replaced by kavarga, that is gakara. இதுக்கு முன்னாடி நம்ம வேற எதுலயோ பார்த்தோம், நம்ம தியஜ் பார்க்கும்போது நான் சொன்னேன். So தியாக, so this pratipadikam, so tyajanam hanam iti tyaga. Another pratyay which is in bhave is used with the same dhatu and with another dhatu in the same meaning. All mean giving up, renunciation. Adan tyajna, tyaga, giving up, renunciation. Then yoga, yoga also yuj, the same thing. Yuj will be yoj plus a, yog plus a, yoga. Same, எப்படி நம்ம தியஜ் பண்ணினோமோ. ஆனா இந்த இடத்துல வந்து இதுல வந்து தியஜ்ல வந்து இங்க வந்து உங்களுக்கு உப்பதால உங்களுக்கு ஆ இருக்கிறதுனால அது வந்து தீர்க்கமாறுது. இந்த இடத்துல வந்து உப்பதால இல்ல, இந்த யூ இருக்கிறதுனால அதோட குணா வருது. ஸோ யோஜ்னு ஆறுது. யோஜ் will become யோக், ஸோ இட் will be யோக. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துருவோம். அதி பிளஸ் அஸ் will be அத்தியாச. சம பிளஸ் சம் பிளஸ் நீ பிளஸ் அஸ் சந்நியாச. ஓகே, நஷ் நாஷ. லப் will be லாப. त्यज will be tyaga. भिद will be veda. Upa plus dish will be upadesha. Nir plus dish will be nirdesha. Bujj will be boga. Yuj will be yoga. Buddh will be bodha. Duh will be doha. Adi plus e will be adhyaya. Abhi plus pra plus e will be abhipraya. Bhu will be bhava. A plus khr will be ahara. V plus ava plus khr will be vyavahara. Upa plus sam plus khr will be upasamhara. Adi plus khr will be adhikara. So these are the things. Ganj. Just see. So we have done this earlier, everything. We are doing it again. எத்தனை தடவை பண்ணினாலும் மறந்து போயிடுறது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. I will share. I don't know whether I have shared. I have written totally one notes of this. உங்களுக்கு ஷேர் பண்ணினேனா எனக்கு தெரியல. முன்னாடி இல்ல மாதா, நீங்க நோட்ஸ் ஒன்னும் இதுல ஷேர் பண்ணல மாதா. இதுலயா இல்ல இல்ல காலம் போட்டு இல்ல இல்ல மாதா, எனக்கு என்ன, நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நீங்க ஷேர் பண்ணது. இதுல கஞ்சில ஒன்னும் இல்ல மாதா. இல்ல கஞ்சி இல்லமா, I am talking about the whole thing, the whole derivatives. இல்ல நீங்க அனுப்பல. வரல மேடம், வரல. இல்ல நான் ஏன்னா நீங்க என்ன அனுப்பிச்சாலும் நான் உடனே எழுதி வச்சுப்பேனா. நான் ஒண்ணுமே அப்படி எழுதி வச்சுக்கல, அதனாலதான் சொன்னேன் உங்கள்ட்ட.